Hi friends, வணக்கம் and welcome to Cooking with Sumathy Thurai. நான் இன்றைக்கு Nasi Goreng செய்து காட்ட போகிறேன். இது Indonesian fried rice. நல்ல ஸ்பைசியாக சாப்பிட டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் நான்வெஜ்ஜில் தான் செய்வோம், ஆனால் நான் இன்றைக்கு வெஜிடேரியன் Nasi Goreng செய்து காட்ட போகிறேன். முதல்ல பேனை சூடுபடுத்துவோம். அதில் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணிய garlic ஜிஞ்சரை சேர்த்து வதக்க வேணும். நல்லா பின் நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணின கேரட்டை சேர்க்குறேன். கேரட் வதங்கியதும் கறிமிளகாய் சீட்ஸை வெளியில் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன். நெக்ஸ்ட் க்ரீன் கேப்சிகம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் கன நேரம் குக் பண்ண வேண்டாம், ஹாஃப் குக். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா கலர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வரும். அடுத்தது ரெட் கேப்சிகம், நெக்ஸ்ட் எல்லோ கேப்சிகம் சேர்த்து வதக்குறேன். இப்போ நசி கோரங் போடுற சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த பேஸ்ட் செய்கிறதுக்கு garlic ஜிஞ்சர் ஒனியனை நல்ல பவுடராக கட் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்க வேணும். அதோட சில்லி ஃப்ளேக்ஸும் சில்லி பவுடரும் சால்ட்டும் சுகரும் சேர்த்தா ரெடி ஆகிடும். ஆற விட்டால் ரெடி ஆகிடும். இது என்னட்ட செய்து வச்சுக்கிற பேஸ்ட்டை தான் நான் பாவிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்க வேணும். நெக்ஸ்ட் ஸ்வீட் இந்தோனேஷியன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது இல்லாட்டி உங்களுக்கு வாங்க முடியாட்டி நார்மல் சோயா சாஸும் ஆட் பண்ணலாம். சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைப்போம். இனி நீங்கள் ஹாஃப் குக்கில் ரைஸஸ் பதமாக எடுத்து வடித்து வச்ச ரைஸோட ஒருக்கா குக்கர்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி ஹீட்டோட இறக்கினா நசி கோரங் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.